Hi friends, welcome to Pugundavedi channel. நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலர் பீரியட் தான். ஆனால் 45 டேஸில் செக் பண்ணால் 41st டே செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது அப்படின்னு சொன்னால் என்ன ரீசனாக இருக்கலாம், நம்ம மறுபடியும் எவ்வளோ நாள் கழித்து செக் பண்ணலாம் அப்படின்றத காமனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். as per யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸு, ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசின வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்குறப்ப நானும் அவங்களும் பேசின டவுட்ஸு அதை எப்படி கிளியர் பண்ணியிருக்கேன், தென் எப்படி பாசிட்டிவ் வந்திருக்கு, அதோட ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடுன்றது எப்படின்னா ஒரு 30 டேஸு 29 டேஸு 28 டேஸு ரெகுலராக ஆகிடும்னாலே இது ரெகுலர் தான். ஸோ எனக்கு சில பேருக்கு 32 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகும். ஸோ 32 டேஸும் உங்களுக்கு ரெகுலர் பீரியட் தான். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களோட பீரியட் டேட் அன்னைக்கு அடுத்த மாதம் மறுபடியும் வந்தால் ரெகுலர் பீரியட் தான். அது ஒரு டைப்பு. உங்கள் பீரியட் டேட்டுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தாலுமே ரெகுலர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டேஸ் 5 டேஸ் வச்சு ரெகுலர், அதாவது 25 டேஸ் ஒன்ஸு பீரியட்ஸ் ஆனாலும் ரெகுலர் தான். தென் 26, 27, 28, 29, 30, 31, 32 வரைக்கும் ஆனாலும் ரெகுலர் தான். ஏன் 33 கூட பாசிபிள். ஸோ ஆனால் 33 டேஸ் ஒன்ஸ் பீரியட்னா ரெகுலராக 33 டேஸ் வந்துடணும். ஸோ அது ரெகுலர். ஸோ இப்போ உங்களுக்கு கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி பீரியட் ஆனிங்கன்னா அதே மாதத்தில் உங்களுக்கு 26ஆம் தேதி வந்து அது ரெகுலர். ஸோ இப்போ தான் இந்த மாதமே 2 வாட்டி ஆகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த 26 நாள் 27 நாள் தான் கணக்கு. ஓகே, இப்படி இருக்கவங்க டேட்டு மிஸ் ஆனதுக்கு அப்புறமேலு, அதாவது டேட் மிஸ் ஆகி 10 டேஸ் விட்டுறணும். 11th டே தான் நீங்கள் செக் பண்ணணும். 11th டே செக் பண்ணுறப்ப உங்களுக்கு நெகட்டிவ் வந்தால் மறுபடியும் ஒரு 3 to 4 டேஸ் அக்செப்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆம் தேதி பீரியட் ஆனீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி விட்டுருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸை விட்டுருங்க. அப்போ 11. ஸோ 12th டேட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மந்த் 1ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆனீங்கன்னா அடுத்த மாதம் 12ஆம் தேதி செக் பண்ணணும். அப்போது உங்களுக்கு 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 41 நாள் செக் பண்ணி எனக்கு நெகட்டிவ் வருது, நான் என்ன பண்ணலான்னா ஒரு 4 to 5 டேஸ் வெயிட் பண்ணலாம். 45 டேஸ் வச்சு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ரெகுலர் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வச்சு தான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேலும் நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் செக் பண்ணுறப்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, லெவல் எது கூடியிருக்கான்னு. அப்புறம் உங்கள் விஜய்னால சில டாக்டர் கை வச்சு பார்ப்பாங்க, சில டாக்டர் எக்யூப்மெண்ட் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த காலத்து டாக்டர்லாம் கை வச்சு தான் பார்ப்பாங்க. அதாவது உங்களோட அந்த கர்ப்பவாயோட மேல் சுவர் கரு தரித்ததுக்கான அறிகுறி இருக்கா, உங்களுக்கு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அடிவழியாக இருக்கப்ப அந்த இடம் ரொம்ப ஹார்டாக இருந்தால் பேபி தரிக்க போகுது, இனிமேல் தான் இம்ப்ளான்டேஷன் ஆக போகுது, இல்லை இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது ஹார்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஒரு வாரம் உங்கள் கரு நல்லா ஸ்ட்ராங்காக பதியறதுக்கு வெளியில் தெரியறதுக்கு உங்களுக்கு மாத்திரை ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரையும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த 2 டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரு ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸில் செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது ஒரு டைப்பு. இல்லை எனக்கு பார்த்தா கரு தரித்ததுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் பாருங்கள், பீரியட்ஸ் வரலன்னா வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. சரி, எனக்கு தான் ரெகுலர் பீரியட் ஆச்சே ஆனால் மிஸ் ஆனிச்சு, அப்புறம் ஏன் எனக்கு நெகட்டிவ் வருதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனால் அந்த 45 டேஸ் மிஸ் ஆகி உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட் நெகட்டிவ் வருதுன்ற ரீசன்
பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அப்போ தான் அந்த மாதம் தான் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் அது ப்ரெக்னன்சின்னு நினச்சிட்டிங்க. மேபி அந்த ரீசனாக இருக்கலாம். இர்ரெகுலர் பீரியடுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இல்லையா, சில பேருக்கு வந்து லேட்டாக தான் கரு தெரிச்சது தெரியும். ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன ரீசன் தான். ஸோ டாக்டர் வந்து அடிவழியாக வச்சு பார்த்தப்பையோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, 1 வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் டிலே ஆகிருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் சரியான முறையில் தூங்காமல், இல்லைனா ஏதாவது நடுவில் உடம்பு சரியாமல் டேப்லெட் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்களாலோ, நடுவில் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ரெகுலராக டேப்லெட் போட்டேன், 3 நாள் 4 நாள் போட்டேன், ஸோ வேறு ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் அதுக்கு நான் டேப்லெட் போட்டேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக மாறும். ஸோ எல்லாமே உள்ள ஹார்மோனோட டிஃப்ரென்ஸ் தானே, அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியான முறையில் தூங்கலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ரீசன். தென் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு லேட்டாக ஆகியிருக்கலாம். இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கும், இன்னும் கரு வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதாவது இன்னும் நல்லா க்ரௌத் ஆகலாம், அதனால் வெளியில் தெரியல. கார்டை போட்டாலும் செக் பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது. ஸோ அதனால் அது நல்லா வந்து கரு பதிரத்துக்கு வந்து ஃபோலிக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ரெகுலர் பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, என்ன ரீசன்றதை சொல்லிடுவாங்க. 1 வாரம் கழித்து வர சொல்லுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். சரி, எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு நான் என்ன தான் பண்ணுறது, இப்போ எப்படியா இருந்தாலும் எனக்கு கரு தரிச்சிருக்கா இல்லையான்றது ஒன்றுமே தெரிலனா சிம்டம்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அஸ்யூஷுவல் யூரின் அடிக்கடி வந்தாலோ இல்லை பேக் பெயின் வந்தாலோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து ப்ரெக்னன்சி டிலே தான். அதாவது உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, ஆனால் உங்களுக்கு அதனால தான் வந்து டேட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பீரியட்ஸ் வர மாதிரியே வயிறு வலிக்குது சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வயிறு வலியும் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன்னால கூட இருக்கலாம். ரொம்ப பெயினாக இருந்தால் நம்ம தான் ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், என்ன ரீசன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் வயிறு வலி வந்தாலுமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. பீரியட்ஸ் வரும்ன்றது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கிளியராக கேட்டு வந்தாச்சு. அவங்களே வந்து 1 வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு அதை விட வந்து நம்புறதுக்கான ஒரு வேறு வழியே இல்லை. ஸோ ஸ்டொமக் பெயினாக இருக்குன்றதை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸ்டொமக் பெயினுன்றது ஒன்றாவது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.